இந்த வாழைப்பூவை வச்சு இன்னைக்கு மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பரா ஒரு வாழைப்பூ வடை தான் பண்ண போறோம். செய்யறது ரொம்பவே ஈஸிங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. ஊறலன்னா வடை வந்து ரொம்ப கடுக்கடுன்னு இருக்குங்க. மினிமம் 2 மணி நேரம். இந்த வாழைப்பூவை பொடி பொடியா வெட்டி தண்ணியில போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு வாழைப்பூ முழுவதுமா அப்படியே எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வாழைப்பூ முழுவதுமா எடுத்திருக்கேன். இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டு வச்சுட்டு இந்த தண்ணியில இருக்கிற வாழைப்பூவை நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு பிழிஞ்சு இட்லி தட்டுல வச்சு வேக வைக்கணும். இது வேக வைக்காமையும் பண்ணலாம், ஆனா வேக வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் வச்சீங்கன்னா வாழைப்பூ சூப்பரா வெந்துரும். இப்ப நம்ம கடலைப்பருப்பு தண்ணி சுத்தமா வடிச்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா வாழைப்பூலையும் லைட்டா தண்ணி இருக்கும், இதுலயும் தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப குழப்பம்னு ஆயிரும். மிக்சியில போடுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நல்லா 2 துண்டு இஞ்சி 3 நாளா வெட்டிக்கோங்க. 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா, இது காரம் கரெக்டா இருக்கும். ஒரு அரையில இருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போதுங்க. இந்த பொருள் எல்லாம் முதல்ல கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊத்தக்கூடாது. இப்ப இது கூட கடலைப்பருப்பு தண்ணி சுத்தமா இல்லாம உள்ள சேர்த்துக்கணும். பருப்பு நிறைய இருக்கிறதுனால நான் 2 தடவையா பருப்பு சேர்க்கறாங்க. இதுல பாதி பருப்பு மட்டும் சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். மாவு கொஞ்சம் இலக்கமா தாங்க இருக்கணும். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் கடுக்கடுன்னு ஹார்டாயிரும் வடை. இப்ப மீதி இருக்கிற பருப்பும் அதே மாதிரி ஒண்ணும் பாதியமா அரைச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் மிக்சியில போட தேவையில்லைங்க. ஒரு தடவை அரைச்சிட்டு திருப்பி ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டு இன்னொரு தடவை அரைச்சிங்கன்னா போதும். ஒவ்வொரு நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்க வேண்டாம். இந்த வடை மாவோட இந்த வேக வச்ச வாழைப்பூவை அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்ல, அப்படி இல்லைன்னா மிக்சியில ஒரு அடி அடிச்சுட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தா அதுவும் பொடி பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், எல்லாம் சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கலாம். இப்ப வாழைப்பூவும் நீங்க அரைச்சு எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த கடலை பருப்பு நம்ம அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அது கூடவே கொஞ்சம் அந்த வாழைப்பூவையும் சேர்த்து சும்மா ஒரே ஒரு திருப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு மிக்சியில போடல, அப்படியே தான் சேர்த்திருக்கேன். நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா வாழைப்பூ வேக வைக்க தேவையில்லைங்க. அவ்வளவுதான். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுமே வடைகளா தட்டி அந்த ஓரம் எல்லாம் நல்லா கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டுட்டு போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஒரு 4 அல்லது 5 வடை போடுங்க போதும். போட்ட உடனே திருப்பாம ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்க வேண்டியதுதான். எங்க பெரியம்மா ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்காங்க. வடை வந்து 3/4 பதம் வெந்ததுமே எடுத்துட்டு எல்லா வடைகளும் அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட்ட வடைகளை திருப்பி உள்ள போட்டு சுட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க. சில டைம் வடைகளா உள்ள போடும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வருது அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்புறமா போடுங்க. அரிசி மாவு நிறையவும் சேர்க்க கூடாது. நல்லா மொறு மொறுன்னு ருசியான வாழைப்பூ வடை ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணுங்க.